ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் பாரதி. வெல்கம் பேக் டு மை விங்ஸ் சேனல். இன்னைக்கு வீடியோல திருக்குறளின் அதிகாரம் 5ஆன இல்வாழ்க்கை பற்றி தான் பார்க்க போறோம். திருக்குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை. இந்த குறளுக்கான விளக்கம்: மனைவியோடு வாழ்பவன்தான் பிள்ளைகள், பெற்றோர், உறவினர் ஆகிய மூவர்க்கும் நல்வழியில் உதவுபவன். குறள் 42. துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இந்த குறளுக்கான விளக்கம்: துறவிகளுக்கும் வறுமையில் இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பற்றவர்களுக்கும் இல்லறம் நடத்துகின்றவன் துணையாய் இருக்க வேண்டும். குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த குறளுக்கான விளக்கம்: இறந்து தென்திசையில் வாழ்பவர் தெய்வம், விருந்தினர், சுற்றத்தார், தன் குடும்பம் என்னும் 5 பேரிடத்தும் செய்ய வேண்டிய அறநெறியை தவறாமல் செய்வது இல்லறத்தானுடைய சிறந்த கடமையாகும். குறள் 44. பழியஞ்சி பாத்துண் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். இந்த குறளுக்கான விளக்கம்: பழி பாவங்களுக்கு அஞ்சி தேடிய பொருளை அனைவரோடும் கூடி பகிர்ந்து உண்ணும் இல்லறத்தானுடைய வாழ்க்கை களங்கமற்றதாகும். குறள் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளுக்கான விளக்கம்: இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்கினால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். இந்த குறளுக்கான விளக்கம்: ஒருவன் அறநெறிப்படி இல்வாழ்க்கையை நடத்தினால் அதைவிட அவன் வேறு நெறியில் போய் பெறத்தக்கது ஒன்றும் இல்லை. குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இந்த குறளுக்கான விளக்கம்: அறநெறியில் இல்வாழ்க்கை வாழ்பவன் பிற வழிகளில் வாழ்பவர்களை விடவும் தலை சிறந்தவன் ஆவான். குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. இந்த குறளுக்கான விளக்கம்: பிறரை அறவழியில் செலுத்தி தானும் அவ்வழியில் சென்று வாழும் இல்லறத்தாரின் வாழ்க்கை துறவற வாழ்க்கையை விட சால சிறந்ததாகும். குறள் 49. அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. இந்த குறளுக்கான விளக்கம்: அறம் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே. அதுவும் பிறரால் பழிக்கப்படாமல் இருந்தால் மேலும் நன்மையாகும். குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த குறளுக்கான விளக்கம்: மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் வானுலகத்தில் வாழும் தேவர்களுள் ஒருவனாக வைத்து மதிக்கப்படுவான். இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.